அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 26ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி நூல்களை வெளியிட்டவர் யார்? தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி நூல்களை வெளியிட்டது யார்? ஆன்சர், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வெளியிட்டிருக்காங்க. 2022-23 அந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இதை அறிவித்தாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளோட வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டுச்சு அந்த நிதியாண்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு. எப்போன்னா ஜூலை 2022ஆம் ஆண்டே அது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. யாரோட தலைமையில்? கு. அரசேந்திரன் தலைமையில் அது செயல்பாட்டில் இருந்து அன்னிலேருந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக மேற்பார்வையில் இது ஸ்டார்ட் ஆச்சு. இந்த திட்டத்துக்காக 8 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல்களை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அடுத்த வினா, உலக கண்டென்டர் டேபிள் டென்னிஸ் போட்டியை தொடங்கி வைத்தவர் யார்? உலக கண்டென்டர் டேபிள் டென்னிஸ் போட்டியை தொடங்கி வைத்தது யார்? ஆன்சர், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா? துணை முதல்வராக இருக்கிறாரு. மார்ச் 25 தான் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த போட்டிகள் எல்லாமே சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வினா பாருங்க, நமீபியாவின் முதல் பெண் அதிபராக பதவியேற்றுள்ளவர் யார்? நமீபியாவோட முதல் பெண் அதிபராக பதவியேற்றுள்ளவர் யார்? ஆன்சர், நெடும்போ நந்தி நதைத்வா அப்படிங்கிறவங்க தான். நெடும்போ நந்தி நதைத்வா அப்படிங்கிறவங்க தான் நமீபியாவோட முதல் பெண் அதிபராக பதவியேற்றிருக்காங்க. லைபீரியாவோட எலன் ஜான்சன் சர்லீஃப் அப்படிங்கிறவங்க தான் ஆப்பிரிக்காவோட முதல் அதிபர், பெண் அதிபர். ஓகேங்களா? ஸோ இவங்க ஆப்பிரிக்காவோட 2வது பெண் அதிபர். ஸோ நமீபியாவோட முதல் பெண் அதிபர் தான் இவங்க. ஆப்பிரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வது பெண்மணி. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2விற்கு எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு? அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2.0க்கு எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க? 1087 கோடி ரூபா. 2025-26ஆம் ஆண்டில் 2329 கிராம ஊராட்சிகளில் பல்வேறு பணிகள், அதாவது உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக இந்த நிதி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் அப்படிங்கிறது ஆனது ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையால் அமல்படுத்தப்படுது. ஓகேங்களா? ஸோ 2006ஆம் ஆண்டு தான் இதோட முதல் பதிப்பு அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. நல்ல சக்ஸஸ் ஆனதால் இப்போ 2ஆம் பதிப்பு இப்போ தொடங்குறாங்க. அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் உள்ள ஒட்டுமொத்த அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை படிப்படியாக மேம்படுத்துறது நோக்கமாக கொண்டது தான் இந்த திட்டம். தமிழ்நாட்டில் 12,482 கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது. அடுத்த வினா, 2025ஆம் ஆண்டிற்கான சென்னை இசை அகாடமியின் சங்கீத கலாநிதி விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கவர் யார்? சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கவர் யார்? ஆர்கே ஸ்ரீராம்குமார். ஆர்கே ஸ்ரீராம்குமார் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. வயலின் இசைக்கலைஞர் இவர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிருத்திய கலாநிதி விருதுக்கு நடன கலைஞராக இருக்கிற ஊர்மிளா சத்யநாராயணா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சங்கீத கலா ஆச்சாரியா விருதுக்கு பாடகி சியாமலா வெங்கடேஸ்வரன் மற்றும் தமிழ் வித்வானாக இருக்கிற TR கோவிந்தராஜன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த வினா, நைட்ரஜன் வாயு செலுத்தி மரண தண்டனை வழங்கும் முறையை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய நாடு எது? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ திருப்பியும் ஒரு தூக்கு தண்டனை இந்த முறையில் கொடுத்துருக்காங்க. அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. லூசியானா மாநில அரசு தான் முதல் முறையாக அவங்க மாநிலத்தில் இதை செயல்படுத்தியிருக்கிறாங்க, நைட்ரஜன் வாயு செலுத்தி. ஓகேங்களா? இந்த முறையை பயன்படுத்தி அமெரிக்காவில் 2வது முறையாக இத்தகைய மரண தண்டனை அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ லூசியானாவில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 4 பேர்கிட்ட இந்த மரண தண்டனை கொடுக்க வேண்டிய கைதிகள் இருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் சப்ளை கட் பண்ணுற ஒரு முறை தான் இது. ஸோ இதோட இன்றைக்கு உண்டான வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.